இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஸ்ரீராம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் எதுக்கெடுத்தாலும் கர்மா கர்மா கர்மான்னு சொல்றாலே, இந்த கர்மா என்றால் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது ஜாதகத்தை பார்க்க போனா உனக்கு கர்ம வினை சரியில்லை, எல்லாம் உன்னுடைய கர்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இன்னும் ஒரு சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனையான காலத்துல பார்த்தோம்னா, எல்லாம் என் பிராரப்த கர்மா, நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளே. அதாவது இது முன்ஜென்ம வினையை பற்றி மட்டும்தான் பேசுமா, அல்லது இந்த ஜென்மாவிலே நாம் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றியும் பேசுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அதாவது ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறது நம்ம சிலப்பதிகாரமே நமக்கு சொல்லி இருக்கு. அதாவது முன்ஜென்ம வினை என்பது இந்த ஜென்மாவிலும் தொடர்ந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் நம்பித்தான் ஆக வேண்டும். நீங்களே சொல்லிட்டேன் வினை அப்படிங்கிறது, அதாவது கர்மான்னு சொன்னா வினை, வினை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வினை சொல் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறது தானே சொல்லுவோம். நம்முடைய செயலை குறிப்பதுதான் இந்த கர்மா என்பதை புரிந்து கொள்ளலாம். இது போன ஜென்ம கர்மாவும் இருக்கும், இந்த ஜென்மாவிலே நாம் செய்யக்கூடிய செயல்களும் இதனை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றார். தத்துவார்த்தமா சொல்லணும்னு சொன்னா ஒரு சித்தர் எப்படி தெரியுமா சொல்லி இருக்கார்? கர்மாவை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு 9 விதிகள் என்பது உண்டு அப்படின்னு சொல்றார். அதன் மூலமாக நாம் நற்பயனை அடைய முடியும், நல்ல செயல்களை செய்ய முடியும் சொல்றார். அதுல முதலாவது விதியாக எதை தெரியுமா சொல்றாரு? எதை செய்தாலும் அது திரும்ப வரும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறார். நீ என்ன செய்கிறாயோ அது உன்னை நோக்கியே திரும்ப வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம் இல்லையா? ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு சயின்ஸே சொல்லி கொடுத்திருக்கு. நியூட்டன்ஸ் 3rd law வரும் பொழுது இதைத்தான் அந்த சித்த புருஷர் அழகாக விளக்குகிறார். முதலாவது விதியே எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீ என்ன செய்கிறையோ அதுதான் உன்னிடத்திலே திரும்பவும் வந்து சேரும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இரண்டாவது விதி எது திரும்ப சொல்றார்? எதுவும் தானாக நடப்பதில்லை, நாம் தான் அதனை நடத்தி செல்ல வேண்டும்ங்கிறத வலியுறுத்தி சொல்றார். உன்னுடைய ஜாதகத்துல உனக்கு வேலை கிடைக்கும்னு இருந்தா நம்ம அப்ளிகேஷனே போடாம இருந்தா வேலை கிடைக்குமா? எவன் ஒருவன் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ, அதற்கான முயற்சிகளை எடுக்கிறானோ, அவனுக்குத்தான் வேலை என்பது கிடைக்கும். ஆக எது ஒன்றும் தானாகவே நடப்பதில்லை, நாம் தான் அதனை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். மூன்றாவது விதி பார்த்தோம்னா, சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் என்பது நிகழும். இந்த உலகத்திலே மாற்றம் என்பதுதான் மாறாதது. ஆக அந்த மாற்றத்திற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். இப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் என்பது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாற்றம் என்பதும் நடக்கும் அப்படின்னு சொல்றார். நாலாவது விதி பார்த்தோம்னா, நம்மை நாம் மாற்றிக் கொள்ளும் பொழுது வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் அப்படின்னே சொல்றார். அதாவது இது எதுக்காக இதை வலியுறுத்தி சொல்றான்னு பார்த்தோம்னா, இளம் வயதிலே பார்த்தோம்னா ஒரு வேகம் என்பது இருக்கும். அதாவது ஒரு 16 வயசு வரைக்கும் எதுவுமே தெரியாது, இளம் கன்று பயமறியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பா. அதாவது ஒரு பால்ய வயசு, அந்த வயசுல விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். அதே ஒரு 16 வயதுக்கு மேலேயும் அதே மாதிரி விளையாடிக்கிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது வரணும். அது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோமோ அதை வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொண்டு ஒரு வேலையை தேட வேண்டும் என்கின்ற எண்ணமானது வர வேண்டும். அதற்கு பிறகு நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாற்றம் அப்படிங்கிறத மாத்திக்கிட்டே வரணும் இல்லையா? நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் பொழுதுதான் அந்த வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் அப்படின்னே சொல்றார். அதாவது இளம் வயதுல ஒரு வேகத்துல ஒரு கோபக்காரனா இருக்கான், ஒரு எப்ப பார்த்தாலும் ஒரு எல்லா இடத்துலயும் எல்லாரையும் அடிச்சு சண்டை போட்டுட்டே இருக்கான்னு சொன்னா அதையே ஆயுள் முழுவதும் பின்பற்றக்கூடாது இல்லையா? ஒரு பக்குவம் என்று வரும் பொழுது, நம்மை நாமே மாற்றிக்கொள்ளும் பொழுது ஒரு ஆன்மீக ஈடுபாடுன்னு வருது. இவன் எப்படி இருந்தான்னு தெரியுமா? இன்னைக்கு பார்த்தா இவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக மாறிவிட்டானே, அவனை கண்டு எல்லோரும் வணங்குவதையும் நம்ம பார்ப்போம் இல்லையா? எல்லாரும் இன்னைக்குதான் இவனுக்கு நமஸ்காரம் பண்றா, ஆனா இவனை சின்ன பிள்ளையிலே எனக்கு தெரியும் சொல்லி அவன் எப்படி தெரியுமா இருந்தா மோசமான ஆளு அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குறை பேசி கொண்டிருக்க கூடாது அப்படிங்கிறதையும் வலியுறுத்தி சொல்றார். ஐந்தாவது விதி பார்த்தோம்னா, வாழ்வில் நிகழ்கின்ற நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் நாமே பொறுப்பு என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். இதுல மற்றவர்களை பார்த்து இவனால் தான் எனக்கு இப்படி ஆச்சு, இவனை நம்பிதான் நான் பணம் போட்டேன் அதனால ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம ஏமாந்து போயிட்டோம்னு சொன்னா அதற்கும் நாம் தான் பொறுப்புங்கிறத வலியுறுத்துகிறார். ஆறாவது விதியில பார்த்தோம்னா, நேற்று இன்று நாளை இந்த 3 விஷயங்களுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையது அப்படிங்கிறத வலியுறுத்துகிறார்.
7வது விஷயத்துல பார்த்தோம்னா 7வது விதியாக என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, ஒரே நேரத்திலே இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது. ஒரு நேரத்துல ஒரு டிராக்ல தான் டிராவல் பண்ண முடியுமே தவிர இருவேறு விஷயங்களை ஒரே நேரத்திலே சிந்திக்கவும் கூடாது அப்படின்னு சொல்றார். 8வது விதி பார்த்தோம்னா, நமது நடத்தை என்பது நமது சிந்தனையையும் நமது சொல்லையும் பிரதிபலிக்க வேண்டும். அதாவது மனம் வாக்கு காயம்னு சொல்லுவா. மனோ வாக்காய கர்மேந்திரிய ஞானேந்திரியன் சங்கல்பத்திலாம் சொல்லுவா. மனதிலே என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாக்கிலே வர வேண்டும், அதுதான் சொல்லாக வர வேண்டும். என்ன சொல்லை சொன்னோமோ அதைத்தான் செய்ய வேண்டும். சொல்றதுதான் செய்யணும், செய்யறதுதான் சொல்லணும். சூப்பர் ஸ்டார் மாதிரியே நம்ம அந்த விதியையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த 8வது விதியை வலியுறுத்துகிறார். 9வது விதி பார்த்தோம்னா, நம்முடைய கடந்த காலத்தையே நினைத்து கொண்டிருந்தால் நிகழ்காலம் என்பது கடந்து போய்விடும் அப்படின்னு சொல்றார். யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? எப்பயுமே இப்படி நடந்துருச்சு, நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த கடந்த காலத்தை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் இந்த நிகழ்காலமும் நம்மை கடந்து போய்விடும். அதனால கடந்த காலத்தை எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்காக பழச மறந்துடணும்னு சொல்லல, இன்னைக்கு என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும் இல்லையா? இதுதான் இந்த கர்மாவிற்கான 9 விதிகள். இவற்றை பின்பற்றினால் நம்முடைய கர்மா என்பது நல்லபடியாகவே இருக்கும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.